கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒன்றும் எங்கேயும் போகல. செல்வமணி சார் வேறு ஒரு மீட்டிங்க்கு போனோம் அப்படின்னாங்க. பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, எப்படி 12 மணிக்கெல்லாம் பெல் அடிச்சிருவாங்க, போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. கரெக்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ப்ரொடியூசர்லேருந்து கடைக்கோடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்ஸ், she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் பார்த்துருந்தேன். சர்ப்ரைஸாக அப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. ஹீரோ அவங்க வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலிமா வந்தாங்கன்னு சொன்னாங்க. இதுவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை, நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீட்டுக்கு வந்திருந்தார். படம் ட்ரெய்லர்லேயும் அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி இந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது, மண் வாசனை அது தெரிஞ்சது. கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது. மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக. ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே பயங்கர மரியாதை வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனா. அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோட அப்படி நிற்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணாங்க, இல்லை சார் பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே வந்து இன்றைக்கி கேட்டேன், ஏன் அது மாதிரி நிறைய நடிக்கிறீங்க, மைனாவில் அப்படி ஒரு பேர், படமும் பெரிய ஹிட்டு, நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாலிட்டிக்ஸ் இதில் தான் இல்லை பாலிட்டிக்ஸ். ஓகே, எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம். ஏழுமலை இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்க. மையல் இவ்வளோ மீனிங் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வீட்டில் போய் உட்காந்து தான் படிக்கணும் தனியாக. ஆனால் இது வந்து அவரே சொன்னதா இல்லை விவேகா அவரே தானா? சரி. ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும். நம்ம படங்கள் 45 படத்தில் எப்படி ஒரு 30 படம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவ்வளோ அதான் நான் சொன்னேன், தலைமுறை கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து விவேகா வந்து நான் இப்போ குறிப்பிட்டேன். அதை ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரெண்டில் இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த படத்தில் வந்து அந்த எந்த சாங் எழுதுனீங்கன்னு தெரியல எனக்கு. 2 பாட்டு இல்லை 3 பாட்டு போட்டாங்க. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த ஓப்பனிங் கேட்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள். ஹீரோயின் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா சம்ரிதா தாராவா, அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும். அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு கிருஷ்ணா. அது நல்லா இருக்குல்ல, அது மாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எப்படி இருக்குது பேர், ஒருவேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி ஓடுறாங்க. அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்கள், அந்த அம்சம், அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ many more films, success films.
அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பன், அந்த பக்கத்தில் வந்து வந்து கனல் கண்ணன், இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன். சௌந்தர்யன் பையன்தான் மியூசிக்கு, இன்றைய கதாநாயகன். எனக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். பேசுகிறேன் உன்னை பற்றி, நீ உட்காந்துரு போய். சௌந்தர்யன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கனல் கண்ணன், தேனப்பன், இவங்கெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னுடைய 2வது படம். முதல் படம் வந்து புரியாத புதிர். அதில் தான் வந்து தேனப்பனை வழியில் சந்தித்து குறுக்க ஒருத்தர் வந்தான். அப்போ நான் பைக்கில் போயிட்டுருப்பேன். ஒருத்தர் டிவிஎஸ் 50ல் குறுக்க வந்தார். ஐயோ அப்படின்னு திட்டும் போது, ஏய் தேனப்பா இங்கடா இந்த பக்கம் குறுக்க. அந்த இடம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். நான் எட்லாம் ஸ்ட்ரீட்டை போயிட்டுருக்கேன். அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிறான். அப்போ அங்கே வீட்டுக்கு போகிறேன் சார். 4 மணிக்கு வா, இந்த எல்லைமன் கோயில் இருக்குல்ல, அது பக்கத்து பில்டிங்கு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கே வா அப்படின்னா. 4 மணிக்கு வந்தோன்னே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா தானே நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ். அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடாது. அப்புறம் அப்போ வந்து ராமநாராயணன் படத்தில், அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஏய் நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா, இந்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வழியில் போகும்போது மீட் பண்ணது அதுதான் ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்கில் இருந்து அப்படியே வந்து என்கிட்ட 40 படம் என் மேனேஜராக ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார். இன்றைக்கி நடிகர் அவர் ஆகிட்டார். நான் சொன்னேன், மேனேஜர் ஆக்கினது முதல் நான் பண்ணணும் இல்லையோ, ஒன்று நடிகர் ஆக்கினது முதல் நான் தான் பண்ணேன். ஏன்னா நடிகராக தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது. அதில் கடல் கண்ணை பாராட்டுறான். சார் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷாட்டில் அந்த அடித்து இப்படி பண்ணோம்னா ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறான் பாருங்கள் சார், இவனாத்தானே அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் அப்படி க்ளோஸாக எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அந்த சேரன் பாண்டியனில் தான் வந்து கனல் கண்ணை முதல் ஃபைட் மாஸ்டர் ஆக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத புதிர்லேயே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாப்புல. ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை, மாஸ்டரோட அசிஸ்டண்ட் அவர். எங்கடா மாஸ்டர்னா, மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்தில் பிஸியாக இருக்கார் சார், நிறைய ஹார்சஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண எங்கள் படம் முடியல, அந்த ஃபைட்டு முடியல, அதனால் என்ன அனுப்பிச்சாருன்னு. சரின்னு வந்தான். அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டண்டாக இருந்தவொடனே சரி அது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி. அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் வைப்போம். அப்போல்லாம் மாஸ்டர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். சாங் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்னால் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்றது. ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து அது பேரை மாறி போச்சு. கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி, ஃபைட் மாஸ்டர், ஃபைட் கோரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனித்தனியாக லோ ஆங்கிள், ஹைட், அப்படி இது நிறைய கட் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது அதையே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நல்லா வைக்கிறீங்கண்ணே ஷார்ட்டு, கட் ஷார்ட் அப்படி அப்படின்றதுக்குள்ளே கட் பறக்குதுன்னு. அப்போ நான் ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பண்ணியிருந்தான். அப்புறம் பார்த்தா அவன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸில் பயங்கர பிஸி ஆகிட்டப்பில். அது ஒரு சந்தோஷம். அதே சேரன் பாண்டியனில் அந்த சேரன் பாண்டியன் உருவாரத்துக்கு ஒரு ரீசன் இருந்தது. என்னென்னா, நானும் வந்து ஒரு படம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காதல் காவியமாக நம்ம ஒரு படம் ஒன்று, வேற ஒரு ரைட்டரு, அவரு மியூசிக்கு எல்லாம். அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறார் சௌத்ரி சார். என்ன பெரும்புள்ளின்னு ஒரு படம் எடுத்து 10 நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி. இந்த படம் வந்து சரியாக போகல. இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியராகவும் இறந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வருது. அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த கதையை வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன். வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமான்னு. ஏன்னா நாங்கள் April 14th ரிலீஸ் வச்சுருந்தோம். நாங்கள் பேசுகிறது வந்து January 29th அந்த ஆஃபீஸில். இதில் வெளியில் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் கதை சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் இருப்பான் தாடி வச்சுட்டு, ஈரோடு சவுந்தர்னு. அவனை கூப்பிட்டு கதை கேளு அப்படின்னாரு. சரி கேட்டேன். சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர்னு ஒரு கதை சொன்னான். எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல சார்,
இது வேறு மாதிரி நீ பண்ணணும், எனக்கு என்னமோ அது உள்ள மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, இது நீ ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி பண்ணலான்னா ஓகே சார். ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டர்ன்றவர் பாம்பு கடிச்சு 3வது ரீலே செத்து போயிடுவார். அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை சொல்லிட்டு இருந்தான். நான் அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாகடிக்கும், ஆனால் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் இவங்க 2 பேருக்குள்ளே தான் பிரச்சனை வரணும் சார். அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உடனே ரெடி பண்ணுன்ட்டார். ஓகே, ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுவல அப்படின்றாரு சார். ஜனவரி 20, 30, 31 சொல்லி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 14னா என்ன சார், மொத்தமாக 75 நாள் தான் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. சரி, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு. மே 1 ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். சரி ஓகே. நான் கேட்டது அப்போ 90 நாள் தான், ஏன்னா அப்போல்லாம் 90 நாளில் தான் நாங்கள் படம் பண்ணுறது. அப்போது டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்கார், இந்த வில்லனா அவரை போடுறோம். இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா இப்போ கேப்டன் பிரபாகர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்காரு, இருந்தாலும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு அவரை போடுறோம். இப்படி போய்ட்டு மியூசிக் யார், அப்போ வந்து சௌந்தர்யன் வந்து இப்போ படம் பண்ண ஒரு கம்பெனியாக பாட்டு எழுது. சரி வர சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கு. இந்த சீன் இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது எழுதிக்கிட்டே இருந்த ரமேஷ் கண்ணா அவங்கவுங்கெல்லாம் எப்போ வருவாங்க, விவேக்கெல்லாம் அப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வருவார். அது இவங்க கண்ணல் கண்ணங்கிட்ட ஒரு வருஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து என்ன பாட்டு இதுதான் சொல்லு அப்படின்னா ஒரு பேட் ஒன்று எடுத்தான். அந்த பேட்டில் தாளம் போட்டுக்கிட்டு காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா, அப்படியே கேட்ச் ஆகிடுச்சு. நான் வேறு புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாத புதர் முடிச்சுட்டு வந்தால் வசந்தம் வந்துதான்னு கேட்குறான். அதில் பேசுகிற மாதிரியே இருக்கா, நான் பாட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குன்னு எல்லாமே. சின்ன தங்கம் இந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது, அது ஒரு தாளம் போட்டு பண்ணுவான். அப்புறம் வந்து சம்பா நாத்து சரக்காத்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு. எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணிடுறான். ஒரு 8 பாட்டு நான் செலக்ட் பண்ணேன். 8 பாட்டு அவன் இப்போ ஒரு 12 பாட்டு 13 பாட்டோ பாடினாப்புல. 8 பாட்டு இதில் நல்லா இருக்குதான்னு சொல்லி டிக் பண்ணிட்டு இது இப்போ சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தோன்னே அவருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துருந்தோம். சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தார். அவனுக்கு 14 பாட்டு பண்ணும்போது அவர் 7 பாட்டு செலக்ட் பண்ணார். நான் செலக்ட் பண்ண 8 பாட்டில் அந்த 7 பாட்டு இருக்குது. உடனே அந்த 7 பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஒரு நாளைக்கு 2 சாங் ரெக்கார்டிங். அது மாதிரி 4 நாள் ரெக்கார்டிங் பண்ணோம். இது பண்ணோம். அடுத்த படம் உடனே 19 பயணம் பெரிய இது. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு, அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருந்து வச்சுக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி தேடி ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை, அதாவது இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு, ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான். நான் அந்த 7 பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதான் சேரன் பாட்டின்னு வந்தது. சரி, எப்படி எங்கே உருவாகுது பாருங்கள். இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சௌந்தர்யனெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக இருக்க வேண்டியது. அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அது மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது மாதிரி விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே தலையில் எழுதில்லை ஆண்டவன். அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பிஏ நல்ல ஒய்ஃபு எல்லாம் பண்ணான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு இப்போ அமர்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு இன்னொரு மகன் அமரனாகவே ஆயிட்டான் உடம்பு சரியில்லாமல். அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய. அதனால் இதுமாதிரி கஷ்டங்களே பார்க்க மாட்டேன் சௌந்தர்யன். உன்னுடைய பையன் மூலியமாகவோ உன் மூலியமாக உன் பையனுக்கோ உன் பையன் மூலியமாக உனக்கோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அந்த மகனுடைய முதல் படம் அந்த நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் செல்லமணி சார்கிட்ட, உட்கார்ப்பா
உன்னை இது உட்காரு உட்காரு போய் உட்காரு, கிட்ட வந்தால் நான் இப்படி பேசுறேன், அடிக்க வர மாதிரியே வராங்க அந்த கோட்டை போட்டு. செல்வமணிட்டு சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் ரிதம்ஸ் எல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு. இந்த கிராமத்து படம் அப்படின்னும் போது ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிகார்டிங்கில் போட்டால் கூட தெரியாது. இந்த பாட்டுன்னும் போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும். அது நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் வெற்றி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் யாரை விட்டுட்டேன்னா தெரில. நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உதயகுமார் சார் இருக்கார், பேரரசு இருக்கார். அவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. சரி, நான் எனக்கெல்லாம் வந்து எல்லாமே கொலீக்ஸ். நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம். ஆர்கே செல்வமணி சார்லாம் எனக்கு சீனியர். ஆனால் ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம். வேகான்னு ஒரு எடிட்டிங்கு. அது மாதிரி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இல்லை, நாங்கள் நினச்சி பார்க்குறதுக்கே நிறைய இருக்குது. பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன்ஸ்குள்ளே. நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி தான் இப்படி நிறைய போராடி 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 இன்னொரு சங்கம் ஃபெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணோம். நிறைய பேர் பிடிச்சிட்டோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு. இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லாருக்கும் சொல்கிறது வந்து, சார் அந்த அளவுக்கு இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. அது முன்னாடியே அளந்துட்டா கூட இல்லை, 4 டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல, அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி தேர். அதனால் வந்து எங்களுக்கு பெப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். பெப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம். இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான், நல்ல ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம். அது அப்புறம் ஓரளவுக்கு பெப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு. அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம். இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன். அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுங்க. பாவம், நீங்கள் வரட்டுங்களா?